சரிதம். பாகம் 34. மீண்டுமாய் சரிதம் பாகம் 34 சந்திக்கிறோம். சென்ற வார சரிதம் அன்னை தெரேசா பற்றிய வாழ்க்கை வரலாற்றுடன் தன்னை இணைத்துக் கொண்டது. இன்றும் கூட சரிதம் ஒருவரின் வாழ்க்கை வரலாற்றை அறிய தர முற்படுகிறது. உளவியலின் தந்தை என்று வர்ணிக்கப்படுகிறவரும் புரியாத புதிராக இருந்த மனம் பற்றிய ஆய்வுகளை உலகுக்கு தந்தவருமான சிக்மண்ட் ஃப்ராய்ட் பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். இயக்கவியல் விதிகளை மனிதரின் ஆளுமைக்கும் அவரது உடலிற்கும் பாவிக்க முடியும் என்பதை கண்டுபிடித்ததே இவரது மிகப்பெரிய சாதனையாகும். நவீன விஞ்ஞான வளர்ச்சியிலும் இது ஒரு மைல்கல் ஆகும். இது இயக்கவியல், உளவியல், மனிதரில் குணவியல்புகளில் ஏற்படும் மாற்றங்களை விளக்குவதாகும். பாலுணர்வு விருப்பு என்பதை மனித வாழ்வின் முதன்மையான உந்து சக்தி என வரையறுத்தமை, இவரது சிகிச்சை நுட்பங்கள், உணர்வு மாற்றீட்டு கோட்பாடு, உள்மன ஆசைகளின் வெளிப்பாடாக கனவுகளை விளக்குதல் போன்றவை தொடர்பிலும் சிக்மண்ட் ஃப்ராய்ட் பெரிதும் அறியப்பட்டவர் ஆவார். எனவே இவர் பற்றி மேலும் அறியும் ஆவல் உங்களில் இருந்தால் வாருங்கள் சரிதம் பாகம் 34 பார்ப்போம், கேட்போம். ஆரம்பம் முதலே உடல் சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட எல்லா நோய்களையுமே ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் மனு குலத்திற்கு இருந்தது. ஆனால் மனநோயை அவ்வாறு ஏற்றுக்கொள்ள ஏனோ மனுக்குலம் தயங்கியது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட மனநோயை ஒரு சமூக அவலமாகவும் கேவலமாகவும் தான் பெரும்பாலானோர் கருதினர். மனநோயாளிகளை உறவினர்களாக கொண்டவர்களை தவிர்த்து மற்ற அனைவருமே அவர்களை தீண்டத்தகாதவர்களாகவும், ஏன் சாத்தானின் படைப்புகளாக கூட பார்த்தனர், நடத்தினர். ஆனால் மனநோயும் உடல் நோயை போன்றதுதான், அது சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒன்றுதான் என்று 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒருவர் துணிந்து கூறினார். மேலும் நாம் காணும் கனவுகளின் பொருள் பற்றியும் பல ஆய்வுகளை செய்து அதுவரை கூறப்படாதவற்றை தைரியமாக கூறி உலகின் புருவங்களை உயர்த்தினார். அவர்தான் சைக்கோ அனலைசிஸ் என்ற உளப்பகுப்பாய்வு முறையை உருவாக்கி தந்த உலகம் போற்றும் உளவியல் அறிஞர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். சிக்மண்ட் ஃப்ராய்ட் 1856ஆம் ஆண்டில் தற்போது செக் குடியரசில் உள்ளதும் முன்னர் ஆஸ்திரிய பேரரசில் அடங்கியிருந்ததுமான மொரேவியாவில் இருந்த பிரிபார் என்னும் இடத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் கலீசிய யூத இனத்தை சேர்ந்தவர்கள். இவர் பிறக்கும்போது இவரது தந்தையாருக்கு 41 வயது. அவரது முதல் மனைவி மூலம் ஏற்கனவே 2 பிள்ளைகள் இருந்தனர். 2ஆம் மனைவிக்கு பிறந்த 8 பிள்ளைகளுள் இவரே மூத்தவர். இவரது சுட்டித்தனமான அறிவினால் இவரது பெற்றோரிடம் ஏனைய பிள்ளைகளிலும் பார்க்க இவருக்கு கூடிய சலுகைகள் இருந்தன. குடும்பம் வறுமையில் இருந்த போதும் சிக்மண்ட் ஃப்ராய்டின் கல்விக்காக அனைத்தும் செய்தனர். 1857ஆம் ஆண்டின் பொருளாதார நெருக்கடியின் போது ஃப்ராய்டின் தந்தையாரின் வணிகத்தில் இழப்பு ஏற்பட்டது. இதனால் அவர் குடும்பத்துடன் லீப்சிக்கு சென்று பின்னர் அங்கிருந்து வியன்னாவுக்கு சென்று குடியேறினர். சிக்மண்ட் ஃப்ராய்ட் அங்கிருந்த முன்னணி பள்ளியொன்றில் சேர்ந்து கல்வி கற்றார். ஆரம்பம் முதலே ஃப்ராய்ட் அறிவு கூர்மை மிக்கவராக இருந்ததால் பெற்றோர் அவருக்கு சிறப்பு சலுகைகளை வழங்கினர். அவர் அமைதியாக படிக்க அவருக்கென்று தனி அறையை ஒதுக்கி கொடுத்தனர். ஃப்ராய்ட் கேட்டதெல்லாம் அவருக்கு கிடைத்தது. தொழிற்புரட்சி காரணமாக தந்தையின் சிறு துணி ஆலையால் போட்டியை சமாளிக்க முடியவில்லை. எனவே ஃப்ராய்ட் 4 வயதாக இருந்தபோது வியன்னாவுக்கு பெற்றோர்கள் குடிபெயர்ந்தனர். அங்கும் துணி வியாபாரத்தில் ஈடுபட்டார் தந்தை. அவர்கள் யூதர்களாக இருந்ததாலும் யூதர்கள் பொதுவாக எல்லா துறைகளிலும் சிறப்பாக செய்ததாலும் மற்ற ஆஸ்திரியர்களின் வெளிப்படையான வெறுப்புக்கு ஆளாகினர். அதனாலேயே தான் ஒரு மிகச்சிறந்த அறிஞனாக வர வேண்டும் என்ற வைராக்கியம் ஃப்ராய்டின் மனத்தில் வேர்விடத் தொடங்கியது. ஃப்ராய்ட் பள்ளி படிப்பை முடித்து வியன்னா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அங்கு பல துறைகளை அலசிவிட்டு இறுதியில் மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து 1881ஆம் ஆண்டு அதில் பட்டம் பெற்றார். அவர் மருத்துவத்தை தேர்ந்தெடுத்தது நோய்களை குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, இயற்கையின் சில புரியாத புதிர்களுக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நரம்பியல் துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற அவர் சொந்தமாக மருந்தகத்தை ஆரம்பித்தார். ஆரம்பத்திலிருந்தே அவருடைய சிகிச்சை முறைக்கும் கருத்துகளுக்கும் பலத்த எதிர்ப்பு இருந்தது.
ஃப்ரைட் வகுத்து கூறிய புதிய எண்ணங்களை எள்ளி நகையாடியது வியன்னா மருத்துவ பல்கலைக்கழகம். ஃப்ரைட் பயன்படுத்திய மனோவசிய சிகிச்சை முறையை கடுமையாக எதிர்த்த அவருடைய முன்னாள் பேராசிரியர் ஃப்ராய்ட் தன் செரிப்ரல் அனட்டமி இன்ஸ்டிடியூட் என்ற மூளைக்கோறு கழகத்திலிருந்து தடை செய்தார். அதனால் கல்வி மற்றும் ஆய்வு நடவடிக்கைகளிலிருந்து விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஃப்ராய்டுக்கு. ஆனால் மனம் தளராமல் தன் சொந்த மருத்துவ தொழிலில் கவனம் செலுத்த தொடங்கினார். நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் மனநோய்க்கும் வித்தியாசமான அணுகுமுறையை பயன்படுத்தி சிகிச்சைகளை தொடர்ந்தார். மனநோய் என்பது மூளையை பாதிக்கக்கூடிய நோய். எனவே நோயாளியின் மனோபாவங்களையும் வரலாற்றையும் கேட்டறிந்து அவர்களின் ஆழ்மனத்தில் பதிந்துள்ள குறைகளை அறிந்து களைய வேண்டும். அவ்வாறு செய்யாத வரையில் எந்த மருந்தாலும் மனநோயை குணப்படுத்த முடியாது என்று முதலில் கண்டுபிடித்து சொன்னவர் ஃப்ராய்ட் தான். அவ்வாறு அவர் வகுத்து தந்த சிகிச்சை முறைதான் சைக்கோ அனலைசிஸ் என்று அழைக்கப்படுகின்றது. மருத்துவ வல்லுநர்கள் அவரது சிகிச்சை முறைகளை ஒதுக்கினாலும் நோயாளிகளிடையே அவர் பிரபலம் அடைய தொடங்கினார். வெகு விரைவில் பல மனநோயாளிகள் அவரிடம் கொண்டு வரப்பட்டனர். அந்த நோயாளிகளுக்கு அதுவரை வழங்கப்படாத சிகிச்சை முறைகளை அவர் கையாண்ட போது ஏற்பட்ட அனுபவங்களும் அவர் செய்த பரிசோதனைகளும் தான் புகழ்பெற்ற கோட்பாடுகளை வகுக்க அவருக்கு துணை புரிந்தன. 10 வருட பரிசோதனைகளுக்கு பிறகு ஹிஸ்டீரியா எனப்படும் இசிவு நோய் பற்றிய தனது முதலாவது நூலை வெளியிட்டார். மருத்துவ உளவியலில் அது ஒரு மைல்கல்லாக அமைந்தது. தனது ஆராய்ச்சிகளின் தொடர்ச்சியாக அவர் மனித மனத்தின் தன்மை பற்றி நிறைய சிந்தித்தார். அப்போதுதான் கனவுகளின் பக்கம் அவரின் கவனம் திரும்பியது. கனவுகளுக்கும் ஆழ்மனத்திற்கும் நரம்பியல் நோய்களுக்கும் தொடர்பு உண்டு என்று நம்பிய ஃப்ராய்ட் தான் தினசரி கண்ட கனவுகளை எழுதி வைத்து அவற்றை ஆராயத் தொடங்கினார். 1900ஆம் ஆண்டில் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற கனவுகளின் விளக்கம் பற்றிய நூலை வெளியிட்டார். அந்த நூலில் அவர் ஆழ்மன செயற்பாடுகள் எப்படி கனவுகளின் உள்ளடக்கத்தை பாதிக்கின்றன என்று விளக்கியிருந்தார். அதோடு வாய் தவறி வார்த்தைகளை சொல்வது, பெயர்களை மறந்து போவது, தானே விபத்துக்குள்ளாவது போன்றவற்றிற்கும் ஆழ்மனத்திற்கும் தொடர்பு உண்டு என்று அவர் விளக்கினார். அவரது கருத்துகளும் நூலும் அவருக்கு அனைத்துலக அங்கீகாரத்தை பெற்று தந்தன. மனநோய் அல்லது நரம்பு கோளாறுகளை உருவாக்குவதில் அடக்கி ஒடுக்கப்பட்ட பாலுணர்ச்சி பெரும் பங்காற்றுகிறது எனும் கொள்கையை வலியுறுத்தினார் ஃப்ராய்ட். பாலுணர்ச்சியும் சிற்றின்ப வேட்கையும் பதின்ம பருவத்தில் அல்ல, குழந்தை பருவத்தின் தொடக்கத்திலேயே தோன்றிவிடுகின்றன என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த கருத்துக்கள் இன்னும் விவாதத்திற்குரியதாக இருந்தாலும் அவருக்கு உளவியல் உலகில் பெரும் புகழை பெற்று தந்தன. மேலும் ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோ ஆகிய 3 ஆதிக்கங்கள் மனத்தை இயக்குகின்றன என்றும் அவற்றை மூளையின் 3 பிரிவுகளாக கொள்ளலாம் என்றும் ஃப்ராய்ட் கூறினார். வாழ்க்கையில் நடக்கும் கொடூரமான நிகழ்ச்சிகள், பழிவாங்கும் எண்ணங்கள் ஆகியவை ஐடியில் பதிவாகின்றன. சூப்பர் ஈகோ ஆகியவற்றின் ஆதிக்கம் மேலோங்கியிருக்கும் போது மனிதன் சராசரியாக வாழ்கிறான். ஐடியின் ஆதிக்கம் மேலோங்கும் போது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி தன்னை அறியாமல் தாக்க தொடங்கிவிடுகின்றான். அதனால் நோயாளியின் சரித்திரத்தை தெரிந்து கொண்டு ஐடியில் பதிந்த கொடூர நிகழ்ச்சிகளை தத்துவ முறையில் அழித்துவிட்டால் மனநோயை குணப்படுத்தி விட முடியும் என்பதுதான் ஃப்ராய்டின் தத்துவம். பின்னாளில் ஃப்ராய்டுக்கு தாடை எலும்பில் புற்றுநோய் ஏற்பட்டு 30 அறுவை சிகிச்சைகள் செய்து கொள்ள வேண்டியிருந்தது. அந்த நோய் தந்த வேதனைகளுக்கிடையிலும் அவர் கடுமையாக உழைத்தார். அந்த காலகட்டத்தில் ஹிட்லரின் நாசி படைகள் ஆஸ்திரியாவுக்குள் நுழைந்தன. அப்போது 82 வயதை எட்டியிருந்த நிலையிலும் ஃப்ராய்ட் ஒரு யூதராக இருந்ததால் நாட்டை விட்டு வெளியேறிவிடுமாறு நண்பர்கள் வலியுறுத்தியதை தொடர்ந்து தன் மனைவி மகளுடன் லண்டனுக்கு குடிபெயர்ந்தார். 15 மாதங்களுக்கு பிறகு 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் நாள் தமது 83வது அகவையில் அவர் காலமானார். மனம் என்பது புரியாத புதிராக இருந்த காலகட்டத்தில் அந்த புரியாத மனக்கதவினை திறந்ததால் தான் உளவியலின் தந்தை என்று போற்றப்படுகிறார் ஃப்ராய்ட். வரலாற்றில் பல முன்னோடிகளைப் போலவே அவரையும் அவரது கண்டுபிடிப்புகளையும் உலகம் உதாசீனப்படுத்தத்தான் செய்தது. ஆனால் அவற்றை எல்லாம் தாண்டி தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் உளவியல் என்ற வானத்தை வசப்படுத்த ஃப்ராய்டுக்கு உதவியிருக்கின்றன.
அதே தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் நாம் விரும்பும் வானத்தை வசப்படுத்த நமக்கும் துணை புரியும். சரிதம் நிறைவு காண்கின்றது. மனம் பற்றிய புரியாத புதிர்களுக்கு விடை தந்த உளவியலின் தந்தை என்று போற்றப்படும் சிக்மண்ட் ஃப்ராய்ட் பற்றிய வாழ்க்கை வரலாறு பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு வாழ்க்கை வரலாற்றோடு சரிதத்தோடு சந்திப்போம்.